பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம வரங்களை குறித்த ஒரு முன்னோட்டம், ஒரு முகவரி நாம் பார்க்க போகிறோம். வரங்களை குறிச்சுள்ள காரியம் யாக்கோபே 1:17 சொல்லப்படுகிறது. நன்மையான எந்த பூர்ணமான எந்த வரவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவின் இடத்துலேருந்து இறங்கி வருதுன்னு சொல்லப்படுகிறது. அப்போ பிதாவின் இடத்துலேருந்தான் வரங்கள் கொடுக்கப்பட்டது. சங்கீதம் 68:18 துரோகிகளுக்காகவும் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. துரோகிகள் மனம் திரும்பணும், அதுக்காகவே வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. எபேசியர் 4:8 மனுஷர்களுக்கு உன்னதத்திலேறி மனுஷர்களுக்கு வரத்தை கொடுத்தாங்க. மனுஷர்களுக்கு வரத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. வரங்களை குறிச்சுள்ள தேவ கட்டளை என்னன்னாக்கா 1 கொரிந்தியர் 12:1 அறியாதிருக்க வரங்களை குறிச்சுள்ள அறிவை உங்களுக்கு அறியாதிருக்கா எனக்கு மனசு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 1 கொரிந்தியர் 14:12 சபை பக்தி விருத்திக்கு ஏதுவாக வரங்களை நாடு. 1 தீமோத்தேயு 4:14 வரத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அசதியாக இருக்கக்கூடாது. வரம் ஏன் கொடுக்கப்பட்டதுன்னா ரோமர் 1:10 நம்ம வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துறதுக்காக. வரம் யார் மூலமாக கிடைக்கும்னு கேட்டிங்கனாக்கா இயேசு மூலமாக தான் வரம் கிடைக்கும். யாத்திரா 35:34 நிறைய வரங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. வரங்கள் இந்த 1 கொரிந்தியர் 12 எழுதியிருக்க 9 வரங்கள் மட்டுமல்ல, வேறையும் வரங்கள் எல்லாம் இருக்குது. யாத்திராமத்துலேருந்து அடுத்து பார்த்திங்கனாக்கா போதிக்கும் வரம், கிருபா வரம், ஊழிய வரம், பகிர்ந்து கொடுக்குற வரம், புத்தி சொல்லுகிற வரம், இரக்கம் செய்கிற வரம். அப்புறம் 1 கொரிந்தியர் 12:8-10 வரைக்கும் நாம் எப்போதும் தியானிக்கிறது ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம் குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்கதரிசன வரம், ஆவிகளை பகுத்தறிதல், பல பாஷைகளை பேசுதல், வியாக்கியானம் பண்ணுதல். இதை 1 கொரிந்தியர் 12:8-10 வரைக்கும் இருக்குது. அப்புறம் 1 கொரிந்தியர் 12:28-30 வரைக்கும் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், அற்புதங்கள் குணமாக்கும் வர ஊழியங்கள், இதெல்லாம் ஆளுகையின் ஊழியங்கள், இதெல்லாம் ஒரு வரமாக ஏற்படுத்தப்பட்டிருக்குது. 12:28 சபையின் வளர்ச்சிக்காக வரத்தை கொடுத்துருக்காங்க. 1 கொரிந்தியர் 12:7 சுய பிரயோஜனத்துக்காகவும் பொது ஜனங்களோட பிரயோஜனத்துக்காகவும் கொடுக்கப்படுது. எல்லா வரங்களும் கொடுத்தனோட ஒரே நோக்கம் இயேசுவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். அது மட்டும்தான், கர்த்தரை மகிமைப்படுத்துறதா. நாம் இந்த வார்த்தைகளை எல்லாம் அந்த வரங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும். நமக்கு மனுஷர்களுக்காக நியமிக்கப்பட்ட அந்த வரம் நாம் பெற்றுக்கொள்ளும்படி இப்போ ஜெபிக்க போகிறோம். நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். யாரெல்லாம் வரத்தை வாஞ்சிக்கிறோமோ, பக்தி விருத்திக்கு ஏதுவாக வரத்தை வாஞ்சிக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் கொடுப்பீராக. இந்த வார்த்தைகள் முகாந்திரம் எல்லாரும் கேட்குறவங்களை ஆசீர்வதி